சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பைப்பிங் பேக்ல கிரீம் ஃபில் பண்ணி நம்ம கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஓட்ட மாதிரி வெளியில வந்து அந்த கிரீம் தனியா ஓடிட்டு இருக்கும், நம்ம தனியா கேக் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. வீடியோல அதெல்லாம் காட்டவா முடியும்? ஆனா வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பே இப்படி இடையில வந்தா என்னங்க பண்றது? அப்புறம் நம்ம கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த பைப்பிங் பேக் ஓட்டை ஆயிடுச்சுங்க. ஒரு பைப்பிங் பேக் எடுத்து கொடுங்க, வேற எதுவும் மாத்திப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா, பைப்பிங் பேக்னா எப்படி இருக்கும், அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துக்கு நான் மேப் போட்டு சொல்றதுக்கு நானே வந்து இந்த பைப்பிங் பேக் எடுத்து நான் கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. உங்க வீட்டுல நீங்க யாருக்கிட்டையாவது வேலை சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் 1008 கொஸ்டின் கேட்டு அது கடுப்பாயி நம்மளே போய் இந்த வேலையை செஞ்சிடலாம்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கா அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டால் வேற குப்பரை கமந்து கிடக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப நிமித்தி வச்சு ஒழுங்கா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அழகா இந்த கேக்கோட டிசைனை முடிச்சுட்டேங்க. இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கிரீம் வந்து கம்மியாவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு அசத்தி விட்டுற வேண்டியதுதான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த குட்டி குழந்தை அழகா உட்காந்துருக்கு, அது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன்.